மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மன். புரட்சித் தலைவருக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு இருக்கு? அவருடைய தான தர்மங்கள், அவருடைய அரசியல் அடிச்சுவடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எந்தவித அடிப்படை தகுதிக்கும் இல்லாதவர் தான் விஜய். எம்ஜிஆர் போன்ற விஜய் இது வர முடியுமா? நடிகர்கள் கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், இப்போ சமீபமா கமலஹாசன். கடல்ல கரைஞ்ச கற்பூரம் ஆகி போச்சு இல்ல, கடல்ல கரைஞ்ச கற்பூரம் எங்க வாசனை வர்றது? சீமானை கூட நமக்கு இவருக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் தன்னோட பேச்சால ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார். அவருக்கு ஈக்குவலா சேர்க்க முடியாது. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறேன்னு சொல்லிட்டு விளம்பரம், அந்த 200 கோடி ரூபாய் விட்டுட்டு இதுக்கு வராருன்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இங்க அப்படி கிடையாது. புரட்சித் தலைவர் அவர் தன்னுடைய ரத்தத்தை வியாதியா சிந்தி திமுகன்ற இயக்கத்துக்கு பாடுபட்டு அதை முன்னிலைப்படுத்தவும் தான் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னுக்கு கொண்டு வரவும் பாடுபட்டவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தொண்டர்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணா தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிருக்காங்களாம். யார் சொன்னது? எங்க தலைவரா நாங்க எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிட்டோம், எப்படி நீ சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவ? உன்னுடைய பேர், முழு பேரை நீ உபயோகப்படுத்தியா? முதல்ல உன்னுடைய பேர் என்ன? ஜோசப் விஜய். அதை உபயோகப்படுத்துறதுக்கே உனக்கு திராணி இல்லை. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னேன். எந்த கொள்கைக்கு எதிரின்னு சொல்லிட்டு நீ சொல்லவே இல்லையே. திமுக அரசியல் எதிரின்னு சொன்னேன். எந்த ஊழலை கொண்டு வந்த? உன் சினிமா துறையிலேயே உதயநிதி செய்கிற ஊழலை நீ கொண்டு வந்தியா? சினிமாவில் நல்லா நடனம் ஆடுற, அதை அதோட வச்சு உனக்கு சில அமைப்புலேருந்து பணம் வருதா, கலெக்ட் பண்ணிக்கோ. ஆனால் அதிமுகவை தொடர வேலையை வச்சுக்காது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் நம்மோடு இருக்கலாம். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாளை நமது யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கள். மேலும் வளர்ச்சி அடைய என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள். சார், நேற்று தாவேக்காவோட விஜய் அவருடைய இந்த மாநாடு, 2வது மாநாடு மதுரையில் நடந்துச்சு. இதில் முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தன்வயப்படுத்தக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் முதல் மாநில மாநாடு வாணியம்பாடியில் நடத்தினார். விக்கிரவாண்டி. அப்போது புரட்சி தலைவரையோ அண்ணாவையோ எந்த இடத்துலையும் அவர் காட்டப்படவில்லை. 5 தலைவர்கள் அவங்களெல்லாம் வச்சு அவர் அந்த மாநாட்டை நடத்தினார். 2வது மாநில மாநாட்டில் புரட்சி தலைவரையும் அண்ணாவையும் சேர்த்து பிரஸ்துரம் பண்ணியிருக்கார். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவருக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு இருக்குது? கருணாநிதிக்கும் விஜய்க்கும் வேணா அவங்க அப்பாவுக்கும் வேணும்னா தொடர்புகள் இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்தே விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் கருணாநிதியை அடி ஒருடி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு விஜயையும் கூட்டிகிட்டு போயிருக்கார். விஜயும் கனிமொழி, உதயநிதி, அருள்நிதி, தயாநிதி இந்த பேரை கேட்கும்போதே எனக்கு புல்லரிக்குது. இந்த மாதிரி தமிழ் பெயர்கள் இது பண்ண நான் ஐயா கருணாநிதி கிட்ட நான் பாடம் பயிலணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த விஜய். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு. இவருக்கு தொடர்பு ஏனிக்கு அந்த மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு மாதிரிங்க அது. நீங்கள் அந்த கேள்வியே நான் என்னை பொறுத்த வரைக்கும் தவறான கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எட்ட முடியாத தூரம் புரட்சி தலைவர். அவருடைய தான தர்மங்கள், அவருடைய அரசியல் அடிச்சுவடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எந்தவித அடிப்படை தகுதிக்கும் இல்லாதவர் தான் விஜய். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும்
புரட்சி தலைவரை பற்றி நாம் சொல்ல போகிறோம்னா, ஒரு தடவை அண்ணா அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க. சுற்றுப்பயணம் போகும்போது கார் வந்து காலையில் ஒரு இடத்துல நின்று போச்சு, பஞ்சர் ஆகி, டயர் பஞ்சர் ஆகி. அப்போ அண்ணாவோட சேர்ந்து அந்த வயது ஒத்துழைய தலைவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது திமுக கொடி பறந்து அந்த காரில் அண்ணாவும் இருக்கார். அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த காரை சுற்றி விவசாயிகள் தன்னுடைய பணிக்காக, வயல்வெளி பணிக்காக செல்லும் பொழுது அந்த காரை பார்த்து சுற்றி வராங்க. இது எம்ஜிஆரோட கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்டே கேட்குறாங்க, எம்ஜிஆர் வந்திருக்காரா, இது எம்ஜிஆரோட கட்சி கொடி தானேன்னு. அப்போது அவர் வரலன்னு சொல்லிட்டு அண்ணா பதிலளித்து அவங்கள வழி அனுப்புகிறார். ஆனாலும் உள்ளே இருக்க பல தலைவர்கள் என்னங்க இது எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட சொன்னாங்க அந்த விவசாயிகள். அப்போ அண்ணா சொன்னார், கடைக்கோடி கிராமம் வரை கொண்டு செல்றதே இந்த கட்சி எம்ஜிஆர் தான், எம்ஜி ராமச்சந்திரன் தான். இது வந்து அவர் என்ன அடையாளம் காட்டினா தான் நானே வெளிப்படுத்த முடியும். அண்ணாவை வெளிப்படுத்துறதே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஏன்னா உன் முகம் காட்டு ராமச்சந்திரா, எனக்கு 3 லட்சம் ஓட்டு விழுன்னு சொன்னவர் தான் அண்ணா. இதுக்கு இப்போ நம்ம விஜயை கேட்குறீங்க, 2 மாநில மாநாடு நடத்திட்டாவே முதலமைச்சர் ஆயினுன்ற எண்ணம் உடையவன், அந்த எண்ணத்துக்கு வந்துட்ட. தம்பி விஜய்க்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவருடைய நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலம் நாடகம் நடிக்கும் பொழுதே 5 ரூபாய் சம்பளம் கொடுத்து அம்மா பசி பட்டினியோடு இருக்கிறாங்க, இந்த குழந்தைங்கள்லாம் பசி பட்டினியோடு இருக்கிறாங்க. 7-8 வயசுலேயே புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த 5 ரூபாய் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு வழியாக, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு வழியாக வரும்பொழுது அங்கே வறுமையில் வாழிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 2 ரூபாவை அவங்களுக்கு கொடுத்துட்டு 3 ரூபாவை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட தராங்க. அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது நான் சொல்கிறேங்க, இவங்க நல்ல பாரம்பரியமாக வாழ்ந்த குடும்பம், புரட்சி தலைவருடைய குடும்பம். நல்லா அவங்க அப்பா ஜட்ஜு, நல்ல வக்கீல் பணி செஞ்சுட்டு இருந்தவர் கண்டியில். ஆனால் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் அவங்க வறுமையின் அடிப்படையில் கும்பகோணத்துக்கு வராங்க. கும்பகோணத்துக்கு வந்து அங்கே சிரமப்பட்டு பாய்ஸ் கம்பெனியில் நாடகத்துக்கு சேராங்க. அண்ணன் சக்கரபாணி, பெரியவர் சக்கரபாணியும் சின்னவர் எம்ஜிஆரும் அங்கே நாடகம் நடிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே அந்த 5 ரூபாய் கொடுத்த சமயத்தில் பசி பட்டினியோடு இருக்கிற டைமில், வறுமை கோட்டின் கீழே இருக்கிற டைமில் 5 ரூபாய் சம்பளத்தில் 2 ரூபாய் அவங்களுக்கு உதவி செய்ய 3 ரூபாய் எடுத்து வந்து கொடுக்குறார் எம்ஜிஆர். கொடுக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட சக்கரபாணி தம்பி வந்து 5 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தான், இன்றைக்கி உங்ககிட்ட 3 ரூபா தான் தரேன், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா எங்கப்பா 3 ரூபா தான் கொடுக்குறேன், மீதி 2 ரூபா. அம்மா இந்த மாதிரி பசியும் பட்டினியுமா அந்த குடும்பம் வாடுது, குழந்தைங்கள்லாம் அழுது, அவங்களுக்கு 2 ரூபா நான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட கோடம்பாக்கத்துக்கு படம் நடிக்கும்போது அவர் சென்ட்ரல் பக்கத்தில் தங்கியிருந்தார். அங்கேருந்து நடையாக நடந்து வரணும் கோடம்பாக்கத்துக்கு, ஏன்னா பணம் கிடையாது. அப்போ கிடைக்கிற பணத்தில் கூட சினிமாவில் சின்ன சின்ன வேஷம் பண்ணும்போது கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் கூட பல பேருக்கு உதவி செஞ்சவர் தான் புரட்சி. இது வரலாறு, இதை நான் சொல்கிறது இல்லைங்க, இது வரலாறு. அதே போல் எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் நடிக்கிறார். படம் வெளியிட முடியல, ஏன்னா பொருளாதார சிக்கலில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிச்சு. அப்போது எம்ஜிஆர் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு ஊர், அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், அங்கே வந்து கார் நின்று போகுது. அப்போது அவர் காலை கடன் கழிக்க போகிறாரு, பசி அவருக்கு. அப்போது அந்த அவருடைய துணையாக இருந்தவர் பனங்கிழங்கும் வறுத்த வேர்க்கல்லையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போது அவங்க வந்து அந்த அம்மாவுக்கு 100 ரூபாவாக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இது தினம் இதே மாதிரி நடக்குது, ஏன்னா அங்கே வந்து படம் ஷூட்டிங்காக போயிட்டுருக்காரு. தினம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்கே போன உடனே அந்த பனங்கிழங்கு சுவையும் வறுத்த வேர்க்கடலுடைய சுவையும் புரட்சித் தலைவருக்கு பிடிச்சதால் அந்த அம்மா கிட்ட தினம் வாங்கிட்டு சாப்பிட்ற பழக்கம். அப்போ என்னங்க நீங்கள் தினம் இது தரீங்க, எனக்கு இதுக்கு ஒரு சின்ன சொற்ப பணம் தான், இது யார் கொடுக்கறது, எம்ஜிஆர் அப்படின்னா அந்த அம்மா வந்து எம்ஜிஆரை வந்து வணங்கி அவங்ககிட்ட எப்பா புள்ள நீயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பணிச்சு அவங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறாங்க.
ஆனால் பிற்காலத்தில் உலக வாலிபன் வந்து பொருளாதார அடிப்படையில் வெளியிட முடியாத சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த தகவல் தெரியுது. அவங்க வந்து தலைவரை பார்க்கறது ராமாபுரம் தோட்டத்துக்கு வராங்க. சுருக்கு பையனா பழைய காலத்தில் காசெல்லாம் போட்டு வைப்பாங்க பாட்டிமாருங்க. அந்த சுருக்கு பையை எடுத்துகிட்டு வராங்க அந்த அம்மா. அந்த தலைவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பாக அந்த அம்மா வாங்க இங்கே நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. தம்பி நீங்கள் வந்து பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய சுருக்கு பையில் பணம் இருக்குது, 1800 ரூபாய் இருக்குது, இதை வச்சு நீங்கள் சமாளிச்சுங்க. அப்போ அவர் ஆனந்த கண்ணீர் வச்சு அந்த பாட்டி அம்மாவை கட்டி பிடிச்சி அவரும் ஆனந்த கண்ணீர் வச்சு அந்த அம்மாவும் ஏன் தம்பி அழுறீங்க, நீங்கள் இந்த பணத்தை வச்சுங்க. இல்லைம்மா எனக்கு அதுக்குரிய ஏற்பாடெலாம் நான் பண்ணிட்டேன், படம் சீக்கிரம் வெளியே வந்துடும், நீங்களும் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சார். அந்த அம்மாவுக்கு மேலும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வள்ளல்காரம் அணையா அடுப்புங்க அந்த வீடு. புரட்சி தலைவர் வீடு அணையா அடுப்பு. இன்னும் கேட்டிங்கன்னா பொங்கல் அப்போ நாங்கள் போவோம். அவர் அண்ணா சமாதிக்கும் பெரியவர் சக்கரபாணி அண்ணங்கிட்டையும் ஆசீர்வாதம் அங்கே போவார். அப்பொழுது எங்ககிட்ட சொல்லிட்டு போவார், நீங்கள் போய் பின்னாடி சாப்பிடுங்க. அன்னைக்கு வந்து அந்த தோட்டத்தையே நாங்கள் வளம் வரும். புரட்சி தலைவர் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த குதிரை குளிக்கிற இடம், மாமரம், அப்படி இப்படி ரொம்ப சின்ன திரையரங்கம் எல்லாமே இருக்கும். எல்லாம் நாங்கள் அனுபவிச்சது உண்டு அவருடைய வள்ளல் தன்மை. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, மலைக்கல்லன் படம் அந்த டைமில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெரியவர் இவர்கிட்ட புரட்சி தலைவரை பார்க்க வரார். அப்போது புரட்சி தலைவர் கேட்குறாரு, வாங்க என்ன விஷயம், இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு வந்து சொல்லிட்டு அவர்களுக்கு சின்ன உதவியும் செய்கிறார். பொருள் உதவியை பண உதவியை செய்கிறார். பையனுக்கு என்ன பேர் வச்சுங்க, உங்கள் படம் மலைக்கல்லன் ரிலீஸ் ஆகும்போது இவன் பிறந்தான், அதனால் இவனுக்கு மலைக்கல்லனை பேர் வச்சுட்டேன். என்னையா அது மலைக்கல்லன்னா என்ன, அது எந்த அர்த்தத்தை குறிக்கிறதா இருந்தாலும் அவன் பேர் மலைக்கல்லன். வரலாறு அப்படியே திரும்புது பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சில புரட்சி தலைவர் படம் நடிக்கும்போது இந்த சம்பவம் அவர் சிஎம் ஆயிடுறார். அப்போ மலைக்கல்லனை கூட்டுக்கிட்டு அவங்க அப்பா வர்றார். தலைவரை செக்ரட்டரியேட்டில் பார்க்கறதுக்கு சும்மா பார்க்கறதுக்கு வர்றார். பார்க்க வரும்பொழுது அந்த பையனை நீ மலைக்கல்லன் தானே சொல்லிட்டு குறிப்பாக சொல்கிறார் புரட்சி தலைவர். எவ்வளோ ஞானோதயம் பாருங்கள், எவ்வளோ மெமரி பவர் பாருங்கள். நீ மலைக்கல்லன் தானே, குழந்தையில பேர் வச்சது பெரியவனாய் வரான், அந்த குழந்தைய பார்த்து நீ மலைக்கல்லன் தானேன்னு கூப்பிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க, மெடிக்கல் சீட்டு வேணும், என் பையன் டாக்டர் படிக்கணும்னு விரும்புகிறான்னு அவர் சொல்ல, அவர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த மலைக்கல்லனோட அப்பா வந்த டைம் சரியில்லை, இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய தம்பியான ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் நம்ம என்டி ராமராவ் கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச குடும்பம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சீட் அண்ணே அனுப்புங்க, உங்களுக்கு இல்லாத படிப்பு செலவு, தங்குற செலவு, ஃபுட்டு எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம என்டி ராமாராவ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். அந்த என்டி ராமாராவுக்கே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆலோசனை வழங்கியவர் புரட்சி தலைவர் தான். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வள்ளலா பல்வேறு நபர்களுக்கு, அதாவது எம்டி ராமாராவ் போன்றவர்களுக்கு கட்சி தொடங்குவதற்கு ஐடியா கொடுத்தவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் எங்கெங்க தொடங்கினாரு, அவர் தொடங்கலையே கட்சியை, மக்கள் தொடங்கினாங்க. கருணாநிதி அராஜகம் பிடிக்காம மக்கள் ஒன்று திரண்டாங்க. அந்த மக்கள் ஆரம்பிச்ச கட்சிக்கு தான் இவர் தலைமை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இப்படி இருக்க சூழல்ல இப்போ விஜய் வந்துட்டு எம்ஜிஆர் போன்று நானும் இருக்கணும்னு ஆசைப்படுற சூழல்ல எம்ஜிஆர் போன்று விஜய் வர முடியுமா, அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வர முடியுமா? தம்பி, நடிகர்கள் கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு நடிப்பு இசை திலகம் யாரு, சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், இன்னும் சில பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ சமீபமாக கமலஹாசன், கடல்ல கரைஞ்ச கற்பூரம் ஆகி போச்சு இல்லை, கடல்ல கரைஞ்ச கற்பூரம் எங்க வாசனை வர்றது. இதுவும் இப்படித்தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகரா இருந்து கட்சிக்கு வரல, நடிகர் வித் அரசியல்வாதியா தான் அவரு அரசியலுக்கு
முன்னெடுக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எம்எல்ஏ, எம்எல்சி, கட்சியோட திமுக கட்சியோட பொருளாளர், சிறு சேமிப்புத்துறை தலைவர், அப்படி அவர் தனி கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வர்றார். உன் வயசு இருக்கிற டைம்ல இந்த பதவியெல்லாம் அவர் அரசியல் அனுபவிச்சுட்டு வந்துட்டார். நீ இன்னைக்கு இது 2 மாநில மாநாடு தான் நடத்தியிருக்க. 15 சுவர் உங்க வீட்டில் குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு உன் வாசல்ல குடிக்க தண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வரவே பனையூர் பண்ணையார் என்ன செய்யறாரு, இன்னைக்கு அரசியலுக்கு வர நான் மக்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க குடிக்க தண்ணி இல்லாம ரசிகர்கள் திரும்பி வந்த காலம் இருக்கு. இது உண்மைங்க, உண்மை சம்பவம். இதெல்லாம் இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டம் சேரலாம், ஓட்டா மாறாது தம்பி. நீ முயற்சிக்கலாம். இப்போ சீமான் வந்து சீமானை கூட நமக்கு இவருக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து தன்னோட பேச்சால் ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார். அவருக்கு ஈக்குவலாக சேர்க்க முடியாது. ஒன்று கேஒய்சி பாலா இருக்கானே, கேபிஒய் பாலா, அவனுக்கு ஈக்குவலாக கூட பேச முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த பையன் இப்போ சின்ன திரைக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து, லாரன்ஸ் கூட சேர்ந்து எல்லார்கிட்டையும் பொருளாதார உதவி பெற்று எல்லாருக்கும் மருத்துவ உதவியிலேருந்து படிப்பு உதவியிலேருந்து அந்த பையன் செஞ்சுருக்கான். உன்னுடைய வரலாறு என்ன? உன்னுடைய வரலாறு என்ன? இந்த 4-5 வருஷமா படித்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சினிமாத்தனம் காமிச்சிட்டு வர. நேற்றைய மாநாட்டில் கூட சிங்கம் வேட்டையாட தான் வரும், மற்ற நேரம்லாம் சிங்கம் உள்ள உட்காந்துக்கும். உன்னை நீயே சொல்லிக்கிட்ட என்னன்னு, நான் தேர்தலுக்காக தான் வரேன், மற்றபடி நான் உள்ளே போயிடுவேன், வீட்டுக்குள்ளே போயிடுவேன், ஏசி ரூம். நீ சில்வர் ஸ்பூன் பேபி கிடையாது, கோல்டு ஸ்பூன் பேபி. உன்னை உருவாக்கி விட்ட உங்கள் அப்பா அம்மாவையே உனக்கு சரியாக வழி நடத்த தெரியாதவர் நீ. உன் மனைவியை வந்து பாதுகாப்பாக லண்டனில் விட்டுட்டு உன் பையனை தனியாக பிரிச்சுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவை முதல்ல நீ மதிச்சியா? ஆனால் அம்மாவை புரட்சியாளர் அம்மாவை தெய்வமாக கருதுனவர். அவருடைய ஃபாலோவர்லாம் பாருங்கள், வழி நடத்தினார். அப்பா அம்மாவை பாதுகாக்கணும், அப்பா அம்மா பேச்சை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துக்களை திரைப்படம் மூலமாக தன்னுடைய ஃபாலோவர்கள்லாம் வலியுறுத்தினவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்ன இவரை எடுத்துகிட்டு வந்து விஜய் கூட நீங்கள் ஒப்பிடுறதே தப்புங்க. முதல்ல என்ன குறைஞ்சபட்சம் அவரால் என்ன பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? அவருக்கு இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறேன்னு சொல்லிட்டு விளம்பரம், அந்த 200 கோடி ரூபாய் விட்டுட்டு இதுக்கு வராருன்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு அமைப்புல இருந்து இன்னைக்கு பல 100 கோடி பல 1000 கோடி வந்து சேர்ந்துச்சு. அது எந்த அமைப்புன்னு நான் சொல்ல விரும்பல, வந்துடுச்சு. இதை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் கஷ்டம், இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு படத்தை விட்டு வந்திருக்காரு. 2 படம் நடிச்சாவே நீ முதலமைச்சர் ஆயிடலான்னு நினைச்சா அது எப்படிங்க முடியும்? இல்லை, இப்போ வந்து விஜயோடைய மக்கள் சேவையும் எம்ஜிஆரோட மக்கள் சேவையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஏன்னா விஜயும் வந்து கிட்டத்தட்ட மக்கள் இயக்கம் சொல்லி நிறையா வந்து அவங்களோட ரசிகர் மூலயமா வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு, புரட்சி தலைவரும் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு அரசியலுக்கு வர்றாரு. விஜயோட மக்கள் சேவையும் புரட்சி தலைவரோட மக்கள் சேவை, புரட்சி தலைவர் மக்கள் சேவை கிட்ட விஜயோட மக்கள் சேவை நீங்க ஈடுபடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே மக்கள் சேவை செஞ்சுட்டு வர்றாரு. உங்ககிட்ட தான் இப்ப சொன்னேன். இப்ப நான் வெளிப்படுத்தினதே என்னங்க, இன்னைக்கு அரசியலுக்கு வரத்துக்காக மக்கள் சேவை செய்யலைங்க, மக்கள் சேவை செஞ்சுட்டு தான் அவர் அரசியலுக்கே வரார். நீ மக்கள் சேவை செய்யறது என்ன செஞ்சீங்க? உங்களுடைய ரசிகர்களை வச்சு ஏதோ பண்ணீங்கன்னு 2, 3, 4, 5 வருஷமா. அப்புறம் படித்த பிள்ளைகளை வச்சு நீ அரசியலுக்கு வரத்துக்காக, எம்ஜிஆர் அரசியலுக்கு வரத்துக்காக பண்ணலைங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரத்துக்காக, உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க, மூகா முத்து கருணாநிதியோட பையன். மூகா முத்து வந்து கருணாநிதி வீட்டு வாசல்ல இருந்துக்கிட்டு அசிங்கமாக அவரை பேசுறத உளவுத்துறை மூலமா சிஎம்மா இருக்கிற எம்ஜிஆர் காதுக்கு வருது. மூகா முத்த வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க. ஏன்பா, உங்க அப்பா வந்து ஒரு கட்சியோட தலைவர், அவரை ஏன் நீ இப்படி அசிங்கமாக ரோட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கியா? கேள்விப்பட்டேன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து அவர் வந்து பணம் கொடுக்கறது இல்லை. இவங்க உழைச்சி வாழ்ந்தவங்களே கிடையாது. கருணாநிதி குடும்பம்
கருணாநிதி ஒரு 10 வசனம் எழுதினார், இது மட்டும்தான் உண்மை. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருமே இந்த வேலையை செஞ்சேன், இந்த உழைப்பு செலுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சி வாழ்ந்த குடும்பமே கிடையாது. எனக்கு பணம் தரது இல்லைன்னு சொல்லிட்டு மூக்காமுத்து சொல்லவே, இனிமே அவர் வீட்டு வாங்குறது கட்டாத, நீ தோட்டத்துக்கு மாதம் மாதம் பணம் வாங்கிட்டு போயிடு. ஆனால் அவங்க கட்சியில் இணைஞ்சிக்கிறேன்னு சொன்னார். மனிதநேய உடையவரில், மனிதாப மனம் உடையவரில் புரட்சி தலைவர். உங்கள் அப்பா ஒரு கட்சியை நடத்துகிறாரு, நீ என் கட்சியில் உறுப்பினராக சேரக்கூடாது, அது தவறு, நான் சேர்த்துக்கவும் கூடாது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அப்படி இல்லை. இல்லை, இத்தனைக்கும் மூக்காமுத்து எம்ஜிஆருக்கு அகைன்ஸ்டாக களமிறக்கப்பட்டவர். ஆமாம், அதாவது திரையுலகில் எம்ஜிஆரை அழிக்கணுன்ற திட்டத்தோட கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் ஸ்டைல்லையே அவரை படம் நடிக்க வச்சு எம்ஜிஆர் மன்றங்களை அழிக்கிறதுக்கு மூக்காமுத்து மன்றம் துவக்கி வச்சு, இது அப்போ இருந்த சில முக்கியமானவங்கள்லாம் புரட்சி தலைவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சம்பவங்க, உலகம் சுற்று வாலிபன் படம் ஓடிட்டு இருக்குங்க, ரீரிலீஸ் பட்ரோடு ஜெயந்தி தேட்டரில். அவர் வீடு, தலைவர் வீடு ராமாபுரம், அங்கேருந்து வரார். பைலட்டுங்க வேன் கிராஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி நிறைய வண்டியெல்லாம் வராது, ஒரு போலீஸ் வெஹிக்கிள், ஒரு ஆம்புலன்ஸ், இப்படி தான் வரும். போலீஸ் வெஹிக்கிள் கிராஸ் ஆகிடுச்சு, படம் விட்டுட்டாங்க, ரஷ் கிராஸ் ஆகிடுச்சு. புரட்சி தலைவர் அந்த பைலட் வண்டி முன்னாடி நிற்குது, தலைவர் வண்டி பின்னாடி, சிஎம் வண்டி பின்னாடி நிற்குது. இதை எம்ஜிஆர் வண்டின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை சுற்றி அந்த ரசிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எப்படி பாருங்கள், நீங்கள் உங்கள் ரத்தத்தை கொடுத்து படம் பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரத்தத்தை விற்று, நீங்கள் இனிமேல் அதை செய்ய வேண்டாம், நானே பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றங்களுக்கு அவர் பணம் கொடுத்து அந்த ரசிகர்களுக்கு ரத்தத்தை நீங்கள் டொனேட் பண்ண வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி புரட்சி தலைவர் அவருடைய வரலாறு வேறு விதங்க. இது அம்மா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவர் அம்மா மூக்காமுத்த கட்சியிலே அனுப்பிச்சிக்கிட்டாங்க. பிரச்சார பாடகராக அவரே அமைச்சாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கருணாநிதியை மூக்காமுத்துவோட அப்பாவை எதிர்த்து பேச அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கும் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுல இருந்து, அதாவது மது பாட்டில் சப்ளை வரைக்கும் ரூம் போட்டு கொடுத்து அவருக்கு எல்லா சகல வசதியும் செஞ்சு கொடுத்தவங்க கட்சிக்காரங்க நாங்கள்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அந்த கூட்டம் நடக்கும்போது டவல் ஏந்தி ₹1 ₹2 50 பைசா 4 கையேந்தி அந்த கூட்டத்துக்கு வர பேச்சாளர்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி பழக்கம் எனக்கு உண்டு, நாங்களும் செஞ்சுருக்கோம், பணியாற்றியிருக்கோம் இத்தனை ஆண்டு காலத்தில். இது விஜயை எம்ஜிஆர் கூட நீங்கள் எப்பவும் ஒப்பிடாதீங்க, அது ஒப்பிடுறதுக்கு சரியாக வராது. அப்புறம் பன்னீர்செல்வம் இந்த நம்ம விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். பன்னீர்செல்வம் கதை, தனக்குன்னு ஒரு ஆளுமை இல்லாத ஒரு மனுஷன், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவன் நான், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவன் நான் அப்படி சொல்லிட்டு தான் பன்னீர்செல்வத்தோட என்ட்ரி. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரனாகிய எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள், ஆளுமை, புரட்சி தலைமை ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகிய எனக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொதுச் செயலாளராகிய எனக்குன்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி. புஷி ஆனந்த் யாருங்க அவன்? 2 தெரு எம்எல்ஏ கவுன்சிலர், 2 தெரு, அவரை வச்சுக்கிட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு நீ கட்சி நடத்துற. இங்கே அப்படி கிடையாது. புரட்சி தலைவர் அவர் தன்னுடைய ரத்தத்தை வியாதியாக சிந்தி திமுகன்ற இயக்கத்துக்கு பாடுபட்டு அதை முன்னிலைப்படுத்தவும், தான் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னுக்கு கொண்டு வரவும் பாடுபட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பன்னீர்செல்வம் ஆளுமை திறன் கிடையாது. ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லைங்க. அதாவது விவசாயியா இருந்து படிக்கெல்லாம் ஏறி இன்னைக்கு இந்த இயக்கத்தோட பொதுச் செயலாளராகவும் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்து 1 வருஷம் அவர் இருக்கும் காலத்தில் கொரோனாங்க, எந்தவித வருமானமும் கிடையாது, அரசு வருமானம் எந்த விதத்துலையும் கிடையாது, போக்குவரத்தோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எதுவும் இயங்கலை.
ஆனாலும் இது வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தாமல், விலைவாசி ஏற்றம் இல்லாமல், இலவசமாக ரேஷன் கடையில் பொருட்களை கொடுத்து, ஒவ்வொரு தெருவாக கழுவி, வாசலை கழுவி, யாராவது கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ஹை கிளாஸ் ஃபுட்டு சாப்பாடு, காலையில் சிற்றுண்டியில் இருந்து, மதியம் சாப்பாட்டிலிருந்து, சாயந்தரம் இரவு இதில் இருந்து, மாத்திரை மருந்தில் இருந்து, ஜூஸில் இருந்து கொடுத்து அத்தனை உயிர்களும். இன்றைக்கி இந்தியாவில் கணக்கு பாருங்க, உலக நாடுகளில் கணக்கு பாருங்கள், தமிழ்நாடு தான் இறப்பு சதவிகிதம் அப்போ கம்மி. எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு எந்த கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கல, வெறும் மாஸ்க் போட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு விஜயபாஸ்கர் இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடி 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 உழைச்சவங்க. நீங்கள் ஏன் அவர்கிட்ட போகிறீங்க? எங்கள் தலைவரை நீ தொட்டுட்ட, புரட்சி பொதுச் செயலாளர் என்னமோ, அதாவது ஒரு இது சொல்லியிருக்கார் என்னன்னு, இன்னைக்கு தொண்டர்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணாவோட தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்களாம். யார் யார் சொன்னது? எங்கள் தலைவராக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டோம். எப்படி நீ சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவ? எம்ஜிஆரோட ஆரம்பிச்ச இயக்கம் இது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் படம் போட்டதால எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் உங்ககிட்ட நீ வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பம்மாத்து வேலைலாம் இங்கே பலிக்காது தம்பி. விஜய் அவர்களும் தெரிஞ்சுக்கணும், இந்த பம்மாத்து வேலைலாம் இங்கே பலிக்காது. அதிமுக தொண்டர்கள் உரம் நிறைந்தவர்கள், வீரம் நிறைந்தவர்கள், புரட்சி தலைவர்களுக்காக தன் உயிரையும் கொடுப்ப தயாராக இருந்தவங்க. புரட்சி தலைவருக்காகவும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இன்றைக்கு எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காகவும் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போயில்லை. எங்களுக்குன்னு சொல்லிட்டு அமைப்புகள் இருக்கு. எங்களை எப்படி நீ சோர்ந்து போயிட்டு சொல்லிட்டு அப்படி 19 சொல்லிட்டு போயிடுவ விஜய்? உன்னுடைய பேர், முழு பேரை நீ உபயோகப்படுத்தினா முதல்ல உன்னுடைய பேர் என்ன? ஜோசப் விஜய். அதை உபயோகப்படுத்துறதுக்கே உனக்கு திராணி இல்லை. திரைமறைவு வேலையில் வர எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு. எல்லாரும் ஏமாந்தவங்க கிடையாது தம்பி விஜய் அவர்களே. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது உன்னுடைய படத்தில் இப்போ 38 வருஷம் ஆகிப்போச்சு புரட்சி தலைவர் செத்து. இன்னைக்கும் புரட்சி தலைவர் பாட்டு தான் உனக்கு உபயோகப்படுது. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னேன். எந்த கொள்கைக்கு எதிரின்னு சொல்லிட்டு நீ சொல்லவே இல்லையே. இடையில முஸ்லீமை இழுத்துக்கிட்ட. முஸ்லீம்களுக்கும் பிஜேபி எந்த இடத்துல எதிரியாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அது திமுக அரசியல் எதிரின்னு சொன்ன. எந்த ஊழலை முன்னிலைப்படுத்தி நீ அரசியல் எதிரின்னு சொன்ன? எந்த ஊழலை கொண்டு வந்த? உன் சினிமா துறையிலேயே உதயநிதி செய்கிற ஊழலை நீ கொண்டு வந்தியா? அங்கேயே பதுங்குற நீ. அங்கேயே பதுங்குற நீ எப்படி சிங்கம் ஆயிடுவ? சிங்கம் வேட்டையோட தான் வரும், மீதி நேரம் சோம்பேறியா உள்ள உட்காந்துடும். இது அப்படி கிடையாது. அரசியல் களம் அது கிடையாது. நீண்ட நெடிய பயணம். இதில் நீ பயணிச்சுக்கிட்டே வந்தாதான். 2 மாநாடு நடத்தி நான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு மாறு தட்டிங்கன்னா எப்படி தம்பி? நானும் ரவுடின்னு. நிச்சயம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எம்ஜிஆருடைய ஆட்சி, அதாவது எம்ஜிஆர் மாதிரியான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுப்புன்னு சொல்கிறாரு. சாத்தியப்படுமா? நான் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார் யாரு? விஜயகாந்த். அந்த விஜயகாந்தையும் எதிர்கட்சி தலைவன் ஆக்குறது அதிமுக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அதிமுக. விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அதிமுக. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் 2த்துக்குமே அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அதிமுக. நாங்கள் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவராகவே ஆக்கணும். கருப்பு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் அதிமுக பிரிஞ்சு திருநாவுக்கரசர் இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கார். கட்சி ஆரம்பித்தார். ஆரம்ப எம்ஜிஆர் மன்றம்னே வச்சிருந்தார். அதிமுக காரன் ஓட்டை ஒன்றை பிரிக்க முடியுதா? அதிமுக காரனே அதிமுகவில் இருந்தவங்கலாம் இவங்களாலேயே அதிமுக ஓட்டை பிரிக்க முடியல. நீ யார் தம்பி? இந்த விளையாட்டு சித்து வேலைலாம் காட்டாது. லைட்டாக தொட்டு பார்க்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த லைட்டாக தொடர வேலை வச்சுக்காது. எம்ஜிஆர் ஆச்சுங்க. அதாவது காமராஜர் அரசு பள்ளிகளுக்கு உணவு கொடுத்தார், மதிய உணவு. இது அரசு சார்ந்த பள்ளிகளுக்கும் உணவு கொடுக்கணும், அதுவும் சத்துணவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் கொண்டு வந்தார்.
அவருடைய மனிதாபிமானம், மனிதநேயம். ஏன்னா தான் சிறு வயதில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த சாப்பாடு இல்லாமல் பிள்ளைங்க படிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. அது சுயநிதி கல்லூரி பிள்ளைங்கள்லாம் மேலே வரணும். அன்றைக்கி வந்தீங்கன்னா அரசா சார்ந்த காலேஜுங்க மிக சொற்பமான அளவு. சுயநிதி கல்லூரியை கொடுத்ததால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த சுயநிதி கல்லூரின்ற ஒன்னால்தானே தவிர இதில் மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு கல்வித்தரம் உயர்ந்ததுக்கு காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். கண்டிப்பாக புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு காலணியில் இருந்து, பென்சிலில் இருந்து, பேனாவில் இருந்து, புக்கில் இருந்து எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு கல்வி சின்ன அதாவது சிறு குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு +2 வரைக்கும் அவங்களோட உந்துதலாக இருந்தார். அதுக்கப்புறம் சுயநிதி கல்லூரி பள்ளி இன்னைக்கு கல்வியில் மேம்பாடு உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னா இதுக்கு முழு முதற் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இவரை போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் ஒப்பிடணும்னு கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. உண்மையாகவே எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. யாருங்க விஜய்? நான் அந்த தம்பியை சினிமாவில் நல்லா நடனம் ஆடுறேன், அதை அதோடு வச்சுக்க. உனக்கு சில அமைப்புலேருந்து பணம் வருதா, கலெக்ட் பண்ணிக்கோ. ஆனால் அதிமுகவை தோற வேலையை வச்சுக்காது. சோர்ந்து போயிருக்காங்க, நீ டானிக் கொடுக்க வரியா? என்ன செய்ய போகிற அதிமுக தொண்டர்களுக்கு? இந்த வேலையெல்லாம், இந்த பம்மாத்து வேலையெல்லாம் இங்கே நடக்காது. புரட்சி தலைவரோட விஜயை ஒப்பிட்டு கேட்காதீங்க. அந்த கேள்வியே தவறான கேள்வி. இது சரியான கேள்வி இல்லை. மற்ற வேற ஏதாவது இருக்குங்களா உங்ககிட்ட? கண்டிப்பாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டு. இல்லைங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமைச்சதுக்கு நாளை நமது யூடியூப் சேனலுக்கு நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இன்னும் நான் எவ்வளவோ சொல்லணும்னு இருக்கேன். நேரத்தின் அருமை கருதி இன்னும் நான் ஏதாவது ஹார்ஷாக பேசிடணும், நீங்கள் விஜயை பற்றி கேட்கும் போதெல்லாம் ஹார்ஷாக பேசிடணுன்ற உள்ள அடக்கத்தோடு பேசுகிறேன். யாரையும் மனம் புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஏழை மாணவர்களை மருத்துவராகிய 7.5% இடஒதுக்கீட்டு நாயகர், கழகத்தின் நம்பிக்கை, தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்பது டி. ரத்னவேல் எக்ஸ்எம்பி, கழக அமைப்பு செயலாளர் டி. ஆர். சுரேஷ்குமார், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட இணைச் செயலாளர்